Hello friends, I am BudgetBiker. Then this video we will talk about indicator flash. That hazard light. So this bike is Pulsar 150. This is 2010 model. So this is a problem. This indicator flash is fixed. So I will try to mechanic. So indicator flash hazard light. So I YouTube video then extra wire. This is a 4 indicator area. So this is a highway useful. So we will do a video. Then you can channel channel BudgetBiker subscribe to the bell icon. Notification. Then we 4 indicator area. So friends, இப்போ வந்து நம்ம ஒரு switch then பாத்தீங்கன்னா கொஞ்சம் wire then இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பைக்குக்கான அந்த ஹசார்ட் லைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தாங்க, ரொம்ப பெரிய ட்ரிக்லாம் கிடையாது. ஸோ 2 இண்டிகேட்டருக்கும் தனித்தனி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 தனித்தனி கனெக்ஷனை ஒரு சுவிட்ச் மூலிமா ஒரு இன்டர்மீடியட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர் சேர்ந்து எரியும். இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படுறப்ப ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்படாதப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தென் நீங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணி இந்த சுவிட்சை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் நார்மல் டைமில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்தது பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா 2 பேர் இருக்காங்கன்னா நடுவில் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த கான்செப்ட் தான் அந்த இண்டிகேட்டர்ஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் ஈஸி ட்ரிக் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு தெலுங்கு வீடியோ இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் பாரில் ஒன் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் ஹோல்டர் இருக்குது, அனதர் சைட் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்க்கான ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ என்னால் ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ண முடியல அந்த ஸ்விட்சை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் கார்டில் ஃபாக் லைட்டுக்கு கீழே நான் மவுண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பாரில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேண்டில் பாரில் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம வயர் நம்ம கட் பண்ண போகிறோம். தென் நீங்கள் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கிராஸ் கார்டில் தென் எங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ஓகே ஸ்விட்சை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வயர் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டருக்கான வயர் தேவைப்படுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2 வயர் தேவைப்படும். ஸோ 2 மீட்டர்ஸ் ஆச்சு. ஸோ 2 மீட்டருக்கான வயர் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கட் பண்ணி எனக்கான வயர் நான் இது பண்ணிவிட்டேன், அதை கட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அந்த பின்னாடி நம்ம சீட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் ஒரு 1 மீட்டர் வயரை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தென் ஸ்விட்சில் இருக்க வயர் நம்ம கட் பண்ண போகிறோம். தென் கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயர் இருக்குல்ல, 2 போத் எண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வயரை நீங்கள் ட்ரிம் பண்ணுங்கள். தென் ட்ரிம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸோட வயர் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி தென் அது மாதிரி நீங்கள் 2 பேருமே நீங்கள் சுவிட்ச் கோடை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர் எடுத்திருக்கேன். ஏன்னா லென்த்து பத்தாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர் எடுத்திருக்கேன். தென் நம்ம பைக்கோட சைட் பேனலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். தென் சைட் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு பைக்கோட சீட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா சீட்டை ரிமூவ் பண்ணால் தான் அது கீழே நிறைய வயர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் பாக்ஸ் தென் நிறைய இது இருக்கும். தென் சீட் கீழே தென் மேக்ஸிமம் நீங்கள் சீட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயா தான் சீட் ஓப்பன் பண்ணுவோம். தென் முடிஞ்ச அளவுக்கு சீட் கீழே தொடச்சிருங்க. எனக்கு நான் இப்போ தான் கொஞ்சம் பைக் வாட்டர் சர்வீஸ் பண்ணனால எனக்கு அவ்வளோக்கா டஸ்ட் இல்லை. ஸோ உங்கள் பைக்கில் டஸ்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட் கீழே டஸ்ட்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம அந்த ஸ்விட்சில் கனெக்ட் பண்ண வயரை நம்ம கீழே டேங்க்கு கீழே வழியாக நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி டேங்க்கு கீழே வழியாக வயர் வெளியே தெரியாத அளவுக்கு டேங்க்கு கீழே வழியாக வயர் நீங்கள் எடுங்க. தென் எங்கெல்லாம் உங்களுக்கு வயரை கீழே கொஞ்சம் அடியில் விட்டு எடுக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் பைக்கில் இருந்து அந்த வயர் நீங்கள் கொஞ்சம் வெளியே எடுத்துக்கோங்க. தென் வெளியே எடுத்துட்டு கீழே லாஸ்ட் அடி நீங்கள் கொண்டு வந்துங்க. தென் இந்த அதர் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மேலே இருக்க அந்த ரப்பர் நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களோட பல்சர் பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இது இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் க்ரே கலரில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது 2 தான் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான போகிறதான ப்ளக். இது பார்த்தீங்கன்னா 2 பின் ப்ளக்கு. ஸோ அந்த 2 பின் ப்ளக்கில் தான் நம்ம ஹசார்ட் லைட்க்கான அந்த 2 வயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தென் இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பிஞ்சிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒயிட்டில் இருக்க தென் ஒயிட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரீன் இது ரெண்டையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சிலேருந்து எடுத்த வயர் இருக்குல்ல, அந்த வயரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹோலில் நீங்கள் உள்ளே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஒயிட் பெயினை நீங்கள் திரும்பி லாக் பண்ணுங்கள். இந்த ஒயிட் பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வரும். சாரி ஒயிட் பெயின் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வரும். க்ரீன் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு வரும். ஸோ ஏதாவது ஒரு பின்னில் நீங்கள் இந்த வயர் இன்சர்ட் பண்ணிவிட்டு
தென் திரும்பி வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பைக்கில் இருக்க ஹசார் லைட் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிரும். சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இந்த வயர் எடுத்துகிட்டு பச்சையில் இந்த சைடு பச்சையில் சொருகிட்டு தென் நல்லா டைட்டாக சொருகிடுங்க. அவங்க வந்து ஹசார் லைட் வந்து இதில் நான் போட்டு காமிக்கிறேன். என் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஏதாவது ஒரு சைடு இண்டிகேட்டர் போட்டுருக்கேன். கீழே போட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹசார் லைட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து ஹசார் லைட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. தென் இந்த ஹசார் லைட் காமிச்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து ஒரு 30 ரூபா, தென் வயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 50 ரூபா வந்து நம்ம வந்து ஹசார் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் சைட் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400லேருந்து 1500 ருபீஸ் வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் நீங்கள் வந்து ஹசார் பண்ணிடலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் அந்த ஹசார்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் இருக்கிற ஹசார்லாம் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 600 வந்து 1450 ஆட்டோ ஸ்பை அந்த கம்பெனி வரையும் இருக்குது உங்களுக்கு. தென் அதில் பார்த்தீங்கன்னா 45 தென் 16, 20 ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேட்டர்ன் மட்டும்தான் இருக்கும். ஸோ 50 ரூபாய்க்கு எவ்வளோ ஒருத்தருக்கும் போல. ஸோ நம்ம வந்து 50 ரூபானாலும் ஸோ நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் இப்போ சினிமாட்டிக் சார்ஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம்.